நிறைய சக்ஸஸ் வரும் மேம் நம்ம லைஃப்ல. பட் நான் இது சக்ஸஸ் ஆயிருக்கனாங்கிறதே டவுட்டா இருக்கு. அப்படி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கும் மேம்? மற்றவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ அதுதான் ஒரு சக்ஸஸ்ன்னு நினச்சி ஒரு சின்ன சக்ஸஸை கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியலன்னா உங்கள் லைஃப்குள்ளே மீனிங்லெஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் விட்டுட்டு இது அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன். சில பேத்துக்கு வந்து நான் ஆசைப்பட்டது உடனே எனக்கு கிடைக்கலன்னா அதுக்கு எனக்கு கோவம் வருது. அப்படி இருக்கவங்க மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே டம்ப் ஆகி நான் இது சக்ஸஸ் ஆகலைன்னா சூசைட் பண்ணிக்கிறேன். யூடியூப் ரீல்ஸ் போடுறது ஒரு கெரியராக உங்கள் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. கெரியர் வச்சு அதுக்கு கண்டென்ட் எழுதுகிறாங்க, அதை செய்கிறாங்க, இது செய்கிறாங்க. பட் இது வந்து எங்கே உங்களுடைய சக்ஸஸை டிஃபைன் பண்ணுது? எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலும் லைஃபே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது அப்படின்ற ஒரு பிம்பத்துக்குள்ளே போயிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாத ஒரு லைஃப்குள்ளே நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு இப்போவுமே நம்ம வாழ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. பட் மாடல் பேரண்ட்ஸ்னே மாறிட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சக்ஸஸ்னா 4 பேர் என் குழந்தைய பற்றி பேசணும், அதுக்கு நான் ஒரு ஆப்ஷனாக உனக்கு போனோம், மற்ற எந்த விஷயத்தையும் நான் கொடுத்துருவேன், நீயே கற்றுக்கோ. அப்படி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு என்ன மேம் இது? நீங்கள் ஃபோனை கொடுக்கும்போது இன்ஃபர்மேஷன்ஸ் ஓவர்லோட் ஆக ஆரம்பிக்குது. பேரண்ட்ஸ்க்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது தெரியும், ஓ பரவாயில்லையே இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. இது அன்னைக்கு வேணால் நல்லாயிருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக அந்த குழந்தை வந்துட்டு இது உங்களுக்கு தெரியலன்ற அந்த விஷயத்தை அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டே போயிருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற எந்த விஷயத்துக்கும் உனக்கு ஒன்றும் தெரியாது. செல்ஃப் டியூன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மனநல ஆலோசகர் வெண்ணிலா மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம். நிறைய சக்ஸஸ் வரும் மேம் நம்ம லைஃப்ல. பட் அந்த சக்ஸஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? நான் இது சக்ஸஸ் ஆயிருக்கனாங்கிறதே டவுட்டா இருக்கு. அப்படி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கும் மேம்? இந்த சக்ஸஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளை வந்து நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கணும். அதாவது நம்ம படிக்கும்போது இதுதான் படித்து வரணும், ஒரு கெரியர் ட்ரீம், ஒரு கோல் செட் பண்ணுவாங்க, அந்த கோலை அட்டைன் பண்ணுவாங்க. ஸோ நான் நினச்சதோ இல்லை எனக்கு பிடிச்சதையோ எனக்கு கிடைக்கும் போதோ இல்லை நான் நினச்ச மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு கொண்டு போகும்போதோ அந்த சக்ஸஸை முழுமையாக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்களுடைய கோல் எதை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. மற்றவங்களுடைய லைஃபோடைய விஷயத்தை பார்த்து மற்றவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ அதுதான் ஒரு சக்ஸஸ்ன்னு நினச்சி அதை பேஸ் பண்ணி உங்கள் கோல் செட் பண்ணுறது அப்படின்றது வந்து இட் இஸ் டிஃபிகல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் ஓப்பன் பண்ணுறாங்க, நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் போடும்போது அவங்க பார்க்குற வந்து ஒரு 4-5 கப்புள்ஸ் வந்து ரொம்ப எது போட்டாலும் மில்லியன் வியூஸ் போகுது, அப்படி இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் ரீச் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு கோல் வைக்கிறாங்க. அப்போது அந்த கோல் வந்து இஸ் இட் அ ரியலிஸ்டிக் கோல்? அது என்ன, அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் சக்ஸஸ்ன்னு கொண்டு வர முடியும்? யூடியூப் ரீல்ஸ் போடுறது ஒரு கெரியராக உங்கள் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. கெரியர் வச்சு அதுக்கு கண்டென்ட் எழுதுகிறாங்க, அதை செய்கிறாங்க, இது செய்கிறாங்க. பட் இது வந்து எங்கே உங்களுடைய சக்ஸஸை டிஃபைன் பண்ணுது? லைக்ஸ் வரணும், கமெண்ட்ஸ் வரணும், அதில் வந்து வியூஸ் வரணும். இது எல்லாமே த சொசைட்டி, மக்கள் எப்படி உங்களுடைய வீடியோஸ் கண்டென்ட் எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து லைக்ஸ் இதெல்லாம் போடுறாங்க. இப்போ அவங்க போடலை அப்படின்னா இஸ் தட் மீன் யூஆர் ஃபெயில்டு? இஸ் தட் மீன் உங்கள் கண்டென்ட்டு தப்பு? அப்படி கிடையாது. சில பேருக்கு அது பிடிக்கல, சில பேர் அது கரெக்டாக பர்சீவ் பண்ணி. இப்போ நானே நிறைய விஷயங்கள் பேசுகிறேன், எல்லோரும் எந்த பார்க்குறாங்களா? இல்லை. சில பேர் அது வேறு மாதிரி சொல்கிறாங்க, சில பேர் இது இப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. பட் நான் சொல்கிற விஷயன்றது இட்ஸ் ட்ரூ, இட் இஸ் குட் ஃபார் த சொசைட்டி அப்படின்னும் போது அதை சொசைட்டி எடுத்துக்காது, அதோட இது. ஆனால் இதை வச்சு நான் அப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சைக்காலஜிஸ்ட் இல்லையா அப்படின்னு நான் டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களெல்லாம் பேசினா கேட்குறாங்க, இவங்கெல்லாம் பேசினா போதே, நம்ம பேசினா ஏன் போகல, அப்போ நம்ம கரெக்டாக பேசலையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃப் டவுட் நமக்கு வரக்கூடாது. நம்ம படிக்காத விஷயத்த நம்ம சொல்ல போகிறது இல்லை. ஒருத்தவங்க அதை வந்து ஆட் பண்ணி சொல்கிற விஷயம் மக்களை எப்படி வந்துட்டு, ஏன்னா மக்களுக்கு அது உண்மையானே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போது அதுக்கு தான் அவங்க அட்ராக்ட் ஆகிறாங்கன்னும் போது நம்ம அதை வந்து இதுவாக எடுத்துக்க முடியாது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நிறைய பேருடைய சக்ஸஸை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. எனக்கு இது ஆகணும், எனக்கு இந்த விஷயம் என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் மாதிரி எடுத்து அந்த கோலை நோக்கி போகும்போது அது உண்மையான சக்ஸஸ்.
இந்த மாதிரி மற்றவங்கள பார்த்து மற்றவங்க சொல்லி இவங்க பண்ணி அவங்க பண்ணி அதுதான் உண்மையான சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை அப்படி அமைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே தான் என்றைக்குமே சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லாமல் அந்த சக்ஸஸை உணர முடியாமல் இருக்கிறாங்க. சில பேர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும், பட் நான் சக்ஸஸ் ஆகி ஆனேன்னா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோடைய தான் மேம் நான் அடுத்த முயற்சி எடுத்து வைக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. சக்ஸஸ் ஆயிட்டேன் அப்படின்னு உணர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த டவுட் வராது. சக்ஸஸ் ஆயிட்டாலும் நம்ம வந்து ஆனோமான்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அது அவங்களுடைய எதிர்பார்த்த சக்ஸஸாக இருக்காது. ஸோ இதில் எப்படின்னா முதல்ல நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸும் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எடுக்காமல் இது இல்லை, இது பத்தலை, இது இல்லை, அது இல்லை. அதாவது உங்களுக்குள்ள ஒரு கண்டென்ட் அப்படி ஃபீலிங் திருப்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய பேருக்கு இல்லை. அகெயின் நம்ம சோஷியல் மீடியா பற்றி பேச வேண்டியது வந்துடும். நம்ம பார்க்குறோம், நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்குறோம், நம்மளுடைய ஹாப்பி ஃபீலிங்ஸை அதிகமாக ஃபீல் பண்ணுறோம் ஒரு நாள்னும் போது சின்னதாக நம்ம அச்சீவ் பண்ணுற விஷயம் என்றைக்குமே அது போதாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடுது. ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன சக்ஸஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 நாள் நம்மளுடைய சக்ஸஸை தான் ஒரு நாள் நீங்கள் பார்க்குற ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஹாப்பி விஷயத்தை நம்மளுக்கு ஈடுகட்ட முடியும். அப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளே உங்களால் ஒரு ப்ராப்பராக ஒரு சின்ன சக்ஸஸை கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியலன்னா உங்கள் லைஃப்குள்ளே மீனிங்லெஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் விட்டுட்டு இது அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, ஆன்சைட்டி, ஃப்யூச்சரை பற்றின பயம், இது எல்லாமே கொண்டு வந்து விட்டு உங்களுக்கு நிறைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். நான் ஒரு விஷயம் ஆசைப்படுறேன், பட் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் இழுத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. சில பேர்த்துக்கு வந்து நான் ஆசைப்பட்டது உடனே எனக்கு கிடைக்கலைன்னா அதுக்கு எனக்கு கோவம் வருது. அப்படி இருக்கவங்க மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே டம்ப் ஆகி நான் இது சக்ஸஸ் ஆகலைன்னா சூசைட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க மேம் இப்போ இருக்கவங்க. எக்ஸாம்பிள் வந்து நிறைய எக்ஸாம்லேயே வந்து எனக்கு இவ்வளோ மார்க் எடுக்கலை அதனால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இருக்கிற ரீசன் என்ன மேம்? எக்ஸாம் அப்படின்றது வந்து உன்னுடைய நீ படித்த விஷயத்த நீ கற்றுக்கிட்ட விஷயத்த எவ்வளோ நீ கற்றுக்கிட்டன்றத சொல்கிறது தான் எக்ஸாம். அது நீ யார், நீ வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா இல்லை நீ வந்து உன்னுடைய ஃப்யூச்சர் இனிமேட்டு நீ ஒன்றுமே பண்ண முடியாது உன்னை டிஃபைன் பண்ணுறது எக்ஸாம் கிடையாது. நீ ஒரு சப்ஜெக்டை படித்த அந்த சப்ஜெக்ட் உனக்கு எந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நீ வெளிப்படுத்துறது தான் அந்த எக்ஸாம். உன்னால் அதை கரெக்டாக வெளிப்படுத்த முடியல ஒரு தடவை அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் another opportunity டு டூ இட். இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதோட வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ நினைக்கிறத விட்டுட்டு இதுதான் என்னை டிஃபைன் பண்ணது, இது வந்து என்னுடைய வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்ற லெவலுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது. அது வந்து உன்னை வந்து வேல்யூ பண்ணுறது கிடையாது, உன்னை டிஃபைன் பண்ணுறதே கிடையாது. நம்ம எக்ஸாம்னு ரொம்ப பயம் கொடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கிறத போய் எவ்வளோ படிச்சிருக்கேன்றதை செக் பண்ணுறது தான் அது. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா நல்ல மார்க் வாங்கினா தான் நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைச்சா தான் நல்ல வேலை கிடைக்கும். இது இந்த இந்த நல்லன்றது எதில் வந்து விழுது வி டோன்ட் நோ. இது ஏதோ ஒரு இடத்துல நல்ல காலேஜில் படித்தா ஸ்டேட்டஸ், நல்ல காலேஜில் படித்தா நல்ல கம்பெனியில் கிடைக்கும், அப்போ பேர் அது வந்து உங்களை ஈக்குவல் டு யுவர் ஸ்டேட்டஸ் லெவல் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துறதுனால நீங்கள் படிக்கலைன்னா நீ வந்து ரொம்ப மதிக்க முடியாது, உனக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் போய்டுன்ற அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்குள்ளே நுழைச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக அந்த எக்ஸாமை வந்து அவங்கள ஹேண்டில் பண்ண விட்டுட்டோம். அதை வந்து அடிக்கடி ஃப்யூச்சரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம்ன்றது உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃபுக்குள்ளே கொண்டு வந்து அப்போது எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலும் லைஃபே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது அப்படின்ற ஒரு பிம்பத்துக்குள்ளே போயிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாத ஒரு லைஃப்குள்ளே நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு இப்போவுமே நம்ம வாழ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. பட் அப்படி கிடையாது. எத்தனையோ ஆவரேஜ் மார்க் எடுக்கிறவங்க நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்க, நிறைய பெரிய பெரிய இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ படிப்பு மார்க்குன்றது ஒரு டோரு, ஆனால் நடக்கிற பாதை எப்படி இருக்கும்னா அந்த பாதையில் உன்னுக்கான ஸ்கில், அந்த பாதையில் கரெக்டான ஸ்டெப்பு வைக்கணுன்னா அதுக்கு ஸ்கில்ஸ் தேவை. வேண்டிய இடத்துல ஓடணும், நடக்க வேண்டிய இடத்துல நடக்கணும், ஜாக் பண்ண வேண்டிய இடத்துல ஜாக் பண்ணணுன்றது வந்து உன்னுடைய தெளிவான டெசிஷன் மேக்கிங் ஸ்கில். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். எக்ஸாமோ இல்லை இந்த மார்க்கோ கேட் கீ ஓப்பன் பண்ணுற மாதிரி தான்.
ஓப்பன் பண்ணி உள்ளே நீ வாழணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக ஐயோ ஓப்பனே பண்ணாமல் வாழ முடியாதுல்ல, அப்போ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு கிடையாது. கரெக்டாக நீ வந்து கீ செட் பண்ணிக்கோ. இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த நீ தயார்படுத்திக்கிட்டு ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் ஓப்பனிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி. ஸோ நீங்கள் அது வந்து நல்ல மார்க் வாங்கினா தான் கீ தருவாங்கலாம் கிடையாது. அங்கே கோல்டு கீ சில்வர் கீலாம் கிடையாது. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு மார்க் வாங்கி நம்ம உள்ளே போகிறோம். உங்களுக்கு அந்த ட்ரீம் இருக்கணும். நீ என்ன ஆக போகிற? இப்போ டாக்டர் ஆகணும்னா நீ அதுக்கேற்ற மார்க் வாங்கணும், அக்கௌண்டன்ட் ஆகணும்னா அதுக்கேற்ற மார்க் வாங்கணும். ஸோ உன்னுடைய ட்ரீம், உன்னுடைய கெரியருக்கான மார்க் நீ வாங்கினாலே போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவு வந்து குழந்தைங்களுக்கு இருக்கணும். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய ஃபோன் அடிக்ஷன்ஸ் இருக்கனால நார்மலாகவே அவங்களுடைய அட்டென்ஷன் படிப்பில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களுடைய பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அக்ரெசிவ்னஸ் இருக்குது, கோவங்கள் அதிகமாக படுறாங்க, நிறைய டிப்ரெஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கேசஸ் வந்து ஆன்சைட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு சொசைட்டியிலேருந்து இந்த மாதிரி டெக்னாலஜிலேருந்தும் அதிக ப்ரெஷர் இருக்குது. ஸோ சக்ஸஸ் அப்படின்றது அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து யாருக்குமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷன் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்பவே இருக்கு மேம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட் வந்து சொன்னது வந்து, என் குழந்தை வந்து டக்குன்னு ஒரு ஃபோனை பார்த்து ஒரு ஆப்ஷன் கொடுத்தா டக்குன்னு அதை வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க மேம். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஏன் இதை ஃபோனை கொடுக்குறீங்க? நாங்கள் இல்லாத டைம் வந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா வந்து அதில் ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் இல்லாத டைம் அப்படின்னா ஒரு குழந்தைய இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பாங்க மேம். அவங்களையும் வந்து நான் இதை நீ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீ அது பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நான் ஒரு ஆப்ஷனாக உனக்கு ஃபோனோ மற்ற எதோ விஷயத்தையும் நான் கொடுத்துருவேன், நீயே கற்றுக்கோ. அப்படி இருக்கிற பேரண்ட்ஸுக்கு என்ன மேம் இது? ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஒரு 4 லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் 4 லாங்குவேஜை தாண்டி 4000 விஷயம் தெரியணும் ஃபோன் கொடுக்கும். ஆனால் அது அதுக்கு தேவையில்லை. 4-5 விஷயம் எனக்கு தெரியுது, இந்த ஏஜில் ஒரு 5 வயசு குழந்தைக்கு இந்த விஷயம் தெரியுது, இந்த விஷயம் தெரியுது, அடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் சிலபஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான். அதுக்கு புக்கிலேருந்தே அதிகமாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு நாலேஜபிள் புக்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் ஃபோனை கொடுக்கும்போது இன்ஃபர்மேஷன்ஸ் ஓவர்லோட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஏஜ் கண்டென்ட்டுக்கு தாண்டி அதை தாண்டி ஏஜ் மேலே இருக்கிற மெச்சூரிட்டி லெவலுக்கு இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எடுத்துக்கும் போது அதோடைய சைல்டுஹுட் பிஹேவியர் மாறும். எனக்கு நிறைய தெரியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பேரண்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து இது என்ன அப்படின்னு கேட்கும், ஃபோனை பார்த்துட்டு தான். பேரண்ட்ஸ்க்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது தெரியும், ஓ பரவாயில்லையே இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. இது அன்றைக்கி வேணால் நல்லாயிருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக அந்த குழந்தை வந்துட்டு இது உங்களுக்கு தெரியலன்ற அந்த விஷயத்தை அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டே போயிருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற எந்த விஷயத்தையும் உனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு 11-12 வயசு வரைக்கும் ஐ கேன் ஹேண்டில் மை செல்ஃப், உனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம், உனக்கு தெரியும், நீ பரவாயில்ல உனக்கு தெரியுது, எனக்கு கூட இது தெரியல, உனக்கு பரவாயில்ல தெரியுது, எனக்கு கூட தெரியல, பரவாயில்ல இதெல்லாம் கற்றுக்கிறீங்க. என்ன ஆகும்னா பேசிக்காக என்னை விட உனக்கு நிறைய தெரியுதுன்றதை நம்மளே அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது அதே வார்த்தையை குழந்தை நமக்கு சொல்லும்போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குற. ஃபோன் கொடுக்குறது எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது 10 to 12 இயர்ஸ் வரைக்குமாவது ஃபோன் பதிலாக டிவியில் குழந்தைங்க கற்றுக்கிறது நல்லது. ஏன்னா டிவிலன்னும் போது இட்ஸ் அன் ஓப்பன் திங், தே வில் நோ. அண்ட் டிவியில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கே பேரண்டல் கண்ட்ரோல் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா சின்னதாக இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறதுக்கும் பெருசாக பார்க்குறதுக்கும் ஹெல்த் வைஸும் ஐசைட்டு ஹெட்டேக் இந்த மாதிரி இஷ்யூக்கும் ஃபோன் கொடுக்குறது நாட் குட். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுடைய வே ஆஃப் திங்கிங் வந்து, ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க ட்ரீம்ஸ் பில்ட் பண்ணாதான் லேட்டராக சக்ஸஸ் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். லைஃப்பில் எது சக்ஸஸ்ன்ற அந்த ரியல் ஃபீலிங் வந்து குழந்தைங்களுக்கு தெரியும். மேம் இப்போ இந்த மாடல் பேரண்ட்ஸ்னே மாறிட்டாங்க, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாறிக்குவோம் அது மாதிரி இருக்காங்க. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சக்ஸஸ்னா 4 பேர் என் குழந்தைய பற்றி பேசணும், அதான் என் குழந்தையோட சக்ஸஸ் அப்படின்னு மாறிட்டாங்க. ஸோ உண்மையாகவே சக்ஸஸ்னா 4 பேருக்கு முன்னாடி நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறது தான் சக்ஸஸ் ஆமாம். ஏன்னா நிறைய பேர் என் குழந்தை வந்து 4 பேர் வந்து பேசுகிறாங்க, ஸோ என் குழந்தை வந்து ஏதோ சாதிச்சிட்டான்ப்பா, அது மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. இது எந்த பேரண்ட்டுக்கு இருக்கும்னா, இப்போ நான் ஒரு ஃபோன் பார்க்குறேன், இந்த ஃபோனில் ஒரு குழந்தை வீடியோ போட்டுறாங்க, வீடியோ போட்டோடனே சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு குழந்தைய அட்மையர் பண்ணுறேன்ல, இப்போ இந்த மாதிரி என் குழந்தைய யாராவது அட்மையர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் தான். அது குழந்தையோட சக்ஸஸ்ன்னு நம்ம சொல்லிக்க முடியாது. 10 பேருக்கோ 10,000 பேருக்கும் நம்ம குழந்தை தெரிகிறதுன்றதை விட அந்த குழந்தைக்கு அதை பற்றி என்ன தெரியும்
அது ஹாப்பியாக இருக்கா, அது இதோட ப்ரெஷராக இருடுமா, இது எல்லாமே நம்ம யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என் பையன் வந்து அவனே படித்து கற்றுக்கிட்டான், இங்கிலீஷ் அவனே பேசினான் எல்லாமே. நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவன் பேசுகிறதெல்லாம் அழகாக இருக்குது, யூ கேன் புட்டுட்டு இந்த வீடியோ. நான் இப்போ வரைக்கும் அவனை வச்சு எதாவது வீடியோ பண்ணலாமான்னு யோசிக்கிறேன், பட் இன்னும் நான் அதுக்கு வரல. ஏன்னா அவன் வந்து 6 வயசு தான் ஆகுது. அப்போது இப்போவுமே வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், வீடியோலாம் பார்க்கும்போது, ஏன்னா என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவனே வந்துட்டு ஹாய், வெல்கம் டு மை சேனல் இப்படிலாம் பேசுகிறான். ஸோ எனக்கு தூண்டுச்சு, ஐ வாஸ் கெட்டிங் திங், நல்லா பேசுகிறானே, இது போட்டால் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து பண்ணலை. அவனை வந்து வீடியோ அவன் எடுப்பான், பட் அவனே பார்த்துப்பான், நாங்களே பார்த்துப்போம், அப்ரிஷியேட் பண்ணுவோம், விடுவோம். இது வந்து என்னென்னா, ஒரு சைடு என் மைண்டில் வந்துட்டு பண்ணலான்னு தோணுது, பண்ண வேண்டான்னு தோணுது. ஆஸ் அ மதர், ஆஸ் ஹிஸ் பேரண்ட், I want to show his talent. But as a psychologist, I want to refrain because குழந்தைய இவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ளே போடுறதுனால ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே அவனுடைய இது வந்து அவனுடைய நார்மல் சைல்டுஹுட் எஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஐ ரிஃப்ரெயின்ட் இட். ஆனால் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவன் நல்லா பேசுகிறானே, இப்படி பண்ணானே. என்றைக்குமே ஒரு அம்மாக்கோ இல்லை ஒரு அப்பாக்கோ தன்னுடைய குழந்தைய மற்றவங்க பாராட்டுறது அப்படின்றது பெரிய பெருமை தான். ஆனால் அது பெருமையை தவிர்த்து அது சக்ஸஸ், அது குழந்தையோட சக்ஸஸ்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. பேரண்டிங்க்கு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஃபீல் பண்ணிக்கலாம். பட் குழந்தையோட ரியல் சக்ஸஸ்ஸே அதோடைய அடல்ட்ஹுட். அந்த அடல்ட்ஹுட்டில் குழந்தை எப்படி வளர்ந்துருக்கு, என்ன அச்சீவ் பண்ணியிருக்கு, எப்படி ஒரு சமுதாயத்துக்குள்ளே வாழுது, அதுதான் சக்ஸஸ். நாட் எக்ஸ்போசிங் ஆர் ஜஸ்ட் டாக்கிங். 4 பேர் வந்து பேசுகிறதுனால இல்லை, இதே 4 பேர் நாளைக்கு உங்கள் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ சக்ஸஸ் வந்து மற்றவங்க நம்மளை பற்றி பேசுகிறதுல இல்லை, நம்ம மற்றவங்களை என்ன பேச வைக்கிறோன்றதுல தான் இருக்குது சக்ஸஸ். சார், சக்ஸஸ் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு என்ன மாதிரி வந்து விஷயங்கள் ஆரம்பிக்கிறாங்க? சக்ஸஸ் ஒரு விஷயம் வந்து நான் கோலை வந்து செட் பண்ணிட்டேன், பட் நான் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து நான் அம்மாட்ட கேட்கவா, அது ஒரு சைடு இருந்தாலும் தனியாக நான் ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த திங்கை எனக்கு வேணும், இந்த விஷயங்களை நான் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காமா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எந்த குழந்தைக்குமே ஒரு பேரண்ட்டோட ஹெல்ப்பில் கோல் செட் பண்ணாலும் இல்லை அந்த குழந்தைய செட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு 2 விஷயம் இருக்கணும். ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்மாக என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னா, ஐ ஹாவ் டு கெட் திஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஸோ தட் இதனால் எனக்கு 10th வந்து ஐ கேன் சூஸ் திஸ். ஸோ ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, யூ ஹாவ் டு சூஸ் சயின்ஸ். தட் இஸ் மை கோல். ஸோ வாட் இஸ் யுவர் லாங் டேர்ம் கோல்? சூஸ் சயின்ஸ் அண்ட் வாட் யூ வாண்ட் டு பில்ட் யுவர் கெரியர். அப்போது அதுக்கான டெய்லி ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த மார்க் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு கெட் 80%. 80%னால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ மார்க் நான் வாங்கணும், அதை விட கூட ஒரு 10 மார்க் அதிகமாக இல்லை 15 மார்க் அதிகமாக எய்ம் பண்ணுங்கள். ஸோ அதை நோட் டவுன் பண்ணிவிடுங்க. இங்கிலீஷ் 80 மார்க்ஸ், தமிழ் இது மாதிரி லிஸ்ட்டு போட்டுட்டு, அதுதான் ஷார்ட் டேர்ம் கோல். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கோல். இப்போ இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ நான் ஒரு அடல்ட்டாக இருந்தால் கெரியர் கோலுன்னு வச்சுப்பேன், அதாவது ப்ரொஃபஷனல் ஒர்க்கு. இது குழந்தைங்கன்னும் போது ஸ்டடீஸ் தான் நம்ம வைக்க முடியும். அடுத்தது பர்சனல் கோல். பர்சனலாக நீ என்னென்ன டேலண்ட்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பண்ணுறியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட் கிளாஸ் போகிறேன்னா கீபோர்டில் உன்னுடைய கோல் என்ன, அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு யூ கேன் உங்களுடைய ஃபேமிலி கோல். ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கான இன்வால்மெண்ட் என்ன, ஒரு அப்பா அம்மாவோட நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதே மாதிரி அப்பா அம்மா குழந்தைங்களோட எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கெரியர் கோல் இல்லைனா ஸ்டடி கோல். உங்களுடைய பர்சனல் கோல் அடல்ட்ஸ்க்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி. அடல்ட்ஸ்ன்னு வரும்போது ஃபினான்ஷியல் கோல் ஆட் ஆகும். ஸோ ஃபினான்ஷியல் கோல் எப்படி, ஃபேமிலி கோல். ஸோ இந்த மாதிரி பிரித்து நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ வில் பி வெரி கிளியர். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், இதுதான் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுதான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இதை நோக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு சின்னதாக ஸ்டெப்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணும்போது அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். ஸோ இது வந்து உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே யூ வில் ஃபீல் த சக்ஸஸ். சக்ஸஸ்க்கு இவ்வளோ டீட்டெயிலாக இருக்கா? ஏன்னா நான் ஒரு கோல் செட் பண்ணிட்டேன், அது சும்மா போகிற போக்கில் போய்க்கிறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.